சிம்பிளா, ஹெல்தியா 4 வகையான ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். முதல்ல மிடில் ஈஸ்டர்ன் ஃபலாஃபல். 2வது நிலக்கடலை பயன்படுத்தி ஒரு நல்ல மொறுமொறுன்னு முறுக்கு. அதுக்கப்புறமா போலி. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்த வச்சு பண்ண போறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. ரொம்ப நேரம் நம்ம வந்து ஃபில்லிங் ரெடி பண்ண வேண்டியதில்ல. அதாவது பூரணத்த. இதுக்கப்புறமா சாக்லேட் பிஸ்கட், சாக்லேட் குக்கீஸ்ன்னு சொல்லலாம். பேக்கரி ஸ்டைல்ல பண்ண போறோம். இதுக்கெல்லாம் முதல்ல மிடில் ஈஸ்ட்ல பண்ணக்கூடிய ஒரு ஃபலாஃபல் கொண்டைக்கடலைய பயன்படுத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோனே இது குடுத்தீங்க அப்டின்னா, ஒரு நல்ல புரோட்டீன் லோடடா இருக்கும். இதுல விட்டமின் B6 இருக்கட்டும், ஃபோலேட், ஃபைபர் எல்லாமே அதிகமா இருக்கு. இதுக்கு நம்ம 1/3 கப் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, சிக்பீ எடுத்துக்கலாம். அதாவது கொண்டைக்கடலை 3 தடவ நல்லா கழுவணும். இது வந்து வெள்ளை கொண்டைக்கடலைல தான் பண்ணணும். இப்போ இது ஓவர் நைட் நீங்க ஊற வச்சுருங்க. அப்டியே நைட் ஃபுல்லா. இல்லன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கழுவிடணும். திரும்ப 2, 3 தடவ கழுவிட்டு, நம்ம தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சிடணும். தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ மிக்ஸியில போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர், உப்பு, அதாவது ஜீரகத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடியும், கொஞ்சம் வந்து மிளகு பொடியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இல்லைன்னா பெப்ரிக்கா பவுடர், அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும், கரகரப்பாக அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கணும். ரொம்ப ஃபைனா அரைச்சிடாதீங்க. இன்கேஸ் இதே வந்து உங்களுக்கு ரன்னியா இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா 2, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவோ, இல்ல கடலை மாவோ நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இல்லன்னா எண்ணெயில போட்டா பிரிஞ்சு போயிடும். இப்ப பேக்கிங் பவுடரோ, இல்ல பேக்கிங் சோடாவோ ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிறது பேக்கிங் சோடா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கிரிஸ்பினஸ்ஸ குடுக்கும். பேக்கிங் சோடாவோ, இல்ல பேக்கிங் பவுடரும் ஒரு நல்ல சாஃப்ட்னஸையும் குடுக்கும். நீங்க இத போடாமயும் செய்யலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நமக்கு ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு நம்ம வடை எப்படி தட்டுமோ, அதே மாதிரி பண்ணிக்கலாம். வடையோ, கட்லெட்டோ பண்ற மாதிரி. அப்படி உங்களுக்கு வந்து செய்ய தெரியல அப்படிங்கும்போது, இது மாதிரி ஒரு மூடி எடுத்துட்டு, அதில ஆயில் தடவிட்டு, இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரஷர் குடுத்தீங்கன்னா, ஒரு ரவுண்டான கரெக்ட்டான ஷேப்ல வந்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியான மெத்தட். ரொம்ப தட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியே உருண்டை எடுத்து இதில போட்டுட்டு, பாருங்க இப்படி எடுத்துட்டு லைட்டா ஷேப் பண்ணா போதும். இதில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இத அப்படியே ஃப்ரை பண்ண மாட்டோம். இதில வந்து கொஞ்சம் எள்ளு தூவி, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு என்ன சொல்றது டிசைன் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்க எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, ஃப்ரீசர்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடான ஆயில்ல தான் போடணும். லோ ஃப்ளேம்ல நீங்க போடவே கூடாது. ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா இருக்காது. நல்லா சூடான எண்ணெயில போட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரிஸ்பியா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த சிக்பீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சத்துள்ளது. நீங்க வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணாம விட்டுட்டீங்கனாலும், அது நல்லா இருக்காது. ஜீரணத்துக்கு நல்லது கிடையாது. ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நல்லா கோல்டன் ப்ரவுனா ஃப்ரை பண்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துறணும். எள்ளு பிடிக்காதவங்க, நீங்க ஸ்கிப் பண்ணிடுறது ஓகே. நோ ப்ராப்ளம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் சட்னி, டொமேட்டோ சட்னி கிரீன் சட்னி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் சில்லி சட்னி, டொமேட்டோ சாஸோட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். இன்னொரு பெஸ்ட் காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தயிர் சாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபலாஃபில் பண்ணிட்டா போதும். இது வந்து வடை மாதிரி போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உருண்டையாவும் போட்டுக்கலாம். நான் கூடிய சீக்கிரமா அந்த வீடியோவும் போடுறேன். பட் டேஸ்ட்டுன்னு பார்க்க போனா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ஃபலாஃபில் வந்து எப்படி வச்சு சாப்பிடுவாங்கன்னா, பிரெட்டுல வந்து வச்சு, அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நெறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, அதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து ஒரு ரோல் பண்றோம், பன்னீர் கத்தி ரோல் மாதிரி, அதே மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாருக்கும். அதில வந்து தஹினி எல்லாம் வச்சு பண்றது. அதாவது அ வெள்ளை எள்ள வச்சு பண்ற ஒரு சாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அத வச்செல்லாம் வந்து அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நாம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அப்படி பிரெட் எல்லாம் வந்து ரெடி பண்ணி பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நார்மல் பிரெட் எடுத்துட்டு, அதில நீங்க வச்சு, நீங்க வந்து சாஸ் எல்லாம் ஊத்தி, மயோனைஸ் எல்லாம் போட்டு கூட நீங்க சாப்பிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது நல்ல புரோட்டீன் உள்ள பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வடை மாதிரி தான். இதே வந்து நான் பீட்ரூட்லயும் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க கொத்தமல்லி, புதினாவ பயன்படுத்தியும் போடலாம். சிம்பிளா, ஹெல்தியா பேக்கரி ஸ்டைல்ல சாக்லேட் குக்கீஸ் பண்ண போறோம். 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விடலாம்.
டீ, காஃபிக்கு, பால் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ஓரளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். ரொம்ப ரன்னியா இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து 1/3 கப் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 80 எம்எல். 60 எம்எல்ல இருந்து 80 எம்எல் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ ப்ரவுன் சுகர் 1/4 கப் போட்டுக்கலாம். வனிலா எசன்ஸ். இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா சாஃப்ட்டா, க்ரீமியா வரணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, குக்கீஸ் வந்து ரொம்ப நல்லாருக்கும். உங்களுக்கு பட்டர் பிடிக்கல அப்படின்னா, நெய் போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா, ஃப்ளேவர் இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாக்லேட் குக்கீஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரவுன் சுகர் தான் நல்லாருக்கும். ப்ரவுன் சுகர் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை, வெல்லம் போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா, பவுடர் சுகர் கூட நீங்க போட்டு பண்ணலாம். ஸோ, உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாரி, ஸ்வீட் நீங்க எவ்வளோ சாப்பிடுவீங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க சுகர் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப். அதுக்கப்புறம் மைதா இல்லன்னா கோதுமை மாவு 3/4 கப்லேருந்து 1 கப் தேவைப்படும். நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு, மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைப்பட்டா போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா 3/4 கப்போட அப்படியே விட்டுறலாம். நான் எடுத்திருக்கிற வந்து கப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 250 எம்எல் கப்பு. அதில தான் நான் வந்து எல்லாமே எடுத்திருக்கேன். இதில 1 கப் அப்படிங்கிறது 250 எம்எல் இருக்கும். 1/2 கப் வந்து பார்த்தீங்கன்னா 125 எம்எல். 1/3 கப்னா 80 எம்எல். அதுக்கப்புறம் 1/4 கப் அப்படின்னா 60 எம்எல் இருக்கும். ஸோ, நீங்க வந்து ஒரு டம்ளரோ, கப்போ எடுத்துட்டீங்கன்னா, ஸோ இதே மாதிரி நீங்க அளந்து போட்டுக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரன்னியாவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது. நீங்க ரொம்ப நேரம் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, பெசஞ்சா க்ளூட்டன் டெவலப் ஆயிரும். அதுக்கப்புறம் குக்கீஸ் ஹார்ட் ஆயிரும். அதனால பிடிச்சு பிடிச்சு தான் நம்ம வந்து மாவு ரெடி பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி இருந்தா போதும். இத வந்து ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம இம்மீடியட்டா நம்ம குக்கீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெஸ்கஃபே கூட நீங்க ஆட் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நெஸ்கஃபே காஃபி பவுடர். எப்பவுமே சாக்லேட் பவுடரும், காஃபி பவுடரும் நல்லா மேட்ச் ஆகும். ஃப்ளேவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நீங்க இத தேய்க்கும்போது ரொம்ப தின்னா தேய்ச்சிட வேணாம். ஓரளவுக்கு திக்கா தான் இருக்கணும். இல்ல அப்படின்னா, குக்கீஸ் வந்து முறுமுறுன்னு ஆயிடும். இதில நீங்க தேவைப்பட்டா பாதாம், முந்திரி, பிஸ்தா, சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் நீங்க போட்டு பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது நீங்க பொடி பொடியா கட் பண்ணி, நீங்க மாவு ரெடி பண்ணும்போதே போட்டுட்டு நீங்க பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குக்கர்லயும் பண்ணலாம். கடாய், அவன், ஓடிஜி எல்லாத்துலயும் பண்ணலாம். ஓடிஜி, அவன் அப்படிங்கும்போது நீங்க முன்னாடியே 250 டிகிரில 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பேக் பண்ற டைம் அப்படின்னா, 12 to 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க பேக் பண்ணிடணும். ரொம்ப நேரம் பேக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அதாவது 15 மினிட்ஸ் 180 டிகிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கோதுமை மாவு அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 to 18 மினிட்ஸ் ஆகும். ப்ரெஷர் குக்கர் கடாயில மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா 15 நிமிஷம் நீங்க வந்து லோ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இப்போ நம்ம தேவையான ஷேப்ல கட் பண்ணதுக்கு அப்புறமா ரிமைனிங் மாவு எடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரியே தேய்ச்சு குக்கீஸ் பண்ணிடுவோம். அந்த மாவு வந்து நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி இருந்தா போதும். ஷேப் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான ஷேப்ல பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் நார்மலா பேக்கரியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும். மேல வந்து எக் வாஷ் பண்ணலாம் பிடிச்சவங்க. எக் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு எக் யோக் கூட போட்டு நீங்க மாவு ரெடி பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ்ல ப்ரீஹீட் பண்ணிட்டு பேக் பண்ணி பாருங்க. ஒரு 12 to 15 மினிட்ஸ். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். எடுத்தோனே நீங்க அத எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. இதில எக்ஸ்ட்ரா நீங்க பாதாம், பிஸ்தா, முந்திரி, சாக்லேட் சிப்ஸ வந்து நம்ம போடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்க வால்நட் போட்டாலுமே பிஸ்கட்டோட அந்த கிரன்ச்சினஸ் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது வந்து ஹெல்தியானது கூட. சிம்பிளா, ஹெல்தியா கோதுமை மாவையும் பழத்தையும் வச்சு ஒரு போலி பண்ண போறோம். மைதா இல்லாம நெய் வந்து ரொம்ப குறைவா யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஆயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஊற வச்சு ரொம்ப பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபில்லிங்க்கு நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சு மசிச்சு பண்ணுறதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப யூனிக்கானது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டால் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு போலி கூட மிஞ்சாது. நல்லாவும் சாப்பிட்ருவாங்க. ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு. வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பழம் மட்டும் போதும். பழம் அப்படிங்கிறது நீங்கள் நேந்திரம் பழம் எடுக்கணும். அப்போ தான் அந்த ஃபில்லிங்க்கு அந்த திக்னஸை கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். இது எடுத்ததுக்கப்புறமா அந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கணும்னுலாம் அவசியமே இல்லை. இப்போ தேங்காயும் நம்ம கூட எடுத்துக்கணும். பேனில் நெய் விட்டுட்டு இந்த வாழைப்பழம் அதுக்கப்புறமா தேங்காய் போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இதை வந்து குக் பண்ணால் போதும் அந்த நெய்யில். ஃப்ளேவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் பொடி போடணும். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 3/4 கப்லேருந்து 1 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அந்த வெல்லம் நல்லா வந்து உருகி வரும். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கருப்பட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேட்ஸை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அது வந்து ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் பழமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். ஹல்வா மாதிரி இது அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரவை போடுறேன். நீங்கள் எந்த ரவை வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து திக்னஸ்க்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்படி திக்னஸ்க்கு வந்து உங்கள்கிட்ட ரவை இல்லை அப்படின்னா மில்க் பவுடர் போடலாம். அரிசி மாவு நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இல்லைன்னா அவல் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட் எல்லாம் எதுவுமே மாறாது. நெய் தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன், அது வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக தான். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நல்லா சுருண்டு வந்துடும். இந்த பூர்ணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மேல் மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு கோதுமை மாவு, உப்பு, ஆயில், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயில் வேணாம் அப்படின்னா நெய், பட்டர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். இதோடு விட்டுறலாம். இல்லைனா இது ஆயில் ஊற்றி கூட நீங்கள் ஊற வைக்கலாம். ஆப்ஷனல் தான். 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது ரெடி ஆகிட்ருக்கட்டும். இதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். மேல் மாவுக்கு நான் கோதுமை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மைதா யூஸ் பண்ணுறதுனா சேம் மெத்தட் தான். நம்ம போலி அப்படிங்கிறது சாஃப்டாக இருக்கணும். அதே சமயம் ரொம்ப ஆயிலியாவோ நெய்யாவோ நம்ம இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது மாதிரி கிராக் இல்லாமல் பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய போலி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பிடிச்சதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம். இல்லை அப்படின்னா மேல் மாவு ட்ரை ஆனால் நல்லா இருக்காது, சாஃப்டாக வராது நமக்கு. இப்போ நமக்கு ஃபில்லிங் ஆறிடுச்சு. இந்த ஃபில்லிங்லேருந்து தேவையான அளவு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம மேல் மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஃபில்லிங்கும் எடுத்து வச்சுக்கணும். ஃபில்லிங் வந்து குறைவாகவோ இல்லை ஓவராக அதிகமாகவோ இருக்கக்கூடாது. இது வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸோ முதல்ல இப்படி பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபில்லிங் எல்லாம் வைக்கும்போது நம்ம ஈஸியாகிடும். ஸோ இப்படி பல இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பூர்ணம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் பூர்ணம் கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் டேட்ஸ் இருக்கும், உங்களுக்கு அதையும் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போது மாவு தூவிட்டு தான் நம்ம முதல்ல தேய்க்க போகிறோம். இது நான் 2 மெத்தட்லேயும் காமிச்சிருக்கேன். ஒன்று கையில் வந்து பண்ணுறது, 2வது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லில் இது மாதிரி தேய்ச்சி எடுக்கிறது. ஸோ நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு சர்க்கிளாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை.
ஒரு கப் மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் பூர்ணத்தை வச்சிடலாம். இதை வந்து டைட்டாக சீல் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ முதல்ல இப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில்லிங் வச்சு சீல் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா தேவைப்படும் போது நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாம். ஃபில்லிங் மட்டும் நீங்கள் வெளியே வரக்கூடாது. அதே சமயம் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் ஃபில்லிங் வந்து வச்சிடாதீங்க. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உள்ளே ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஸோ இதை சீல் பண்ணதுக்கப்புறம் இப்படி ரோல் பண்ணும்போது எல்லா இடமே ஸ்மூத்தாக வந்துடும். இதுக்கப்புறமா மாவு தூவிட்டு நம்ம தேய்க்க வேண்டியது தான். யூஸ்வலாக போலி அப்படிங்கிறது மைதாவில் பண்ணுவாங்க, கடலைப்பருப்பு போலியை வச்சு, கடலைப்பருப்பு பூர்ணத்தை வச்சு. ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஆயிலே ரொம்ப டிப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மாவு தூவி பண்ணும்போது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துருங்க. இன்கேஸ் அப்படி தேய்க்க வரல அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிளானது, கொஞ்சம் மட்டும் தேய்ச்சிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிங்களா அது சுஜியப்ப மாதிரி ஆகிடும். நாம் இப்படி மாவு தூவிட்டு பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல தின்னாகவே தேய்க்கலாம். அதே சமயம் ஃபில்லிங்கும் வெளியே வராமல் பண்ண முடியும் நம்மளால். இது அப்படியே எடுத்து நம்ம பேனில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா உப்பி பர்ஃபெக்டாக வந்துடும். இதுக்கு ஆயில் எல்லாம் அவசியம் இல்லை, ரொம்ப ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது நல்லா உப்பி வந்துடும். இது 2 பக்கம் சைடு திருப்பி போடணும். அதுக்கப்புறம் நெய்யோ இல்லை பட்டரோ தடவினா போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து ஹாட் பாக்ஸ்லேயோ இல்லை அப்படின்னா காட்டன் கிளாத்தில் வச்சு மூடிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த ட்ரைனஸ் வந்து வராமல் அந்த சாஃப்ட்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா வாழலை இருந்ததுன்னா வாழலை மேலே போட்டு மூடி வச்சுருங்க. இதே மாதிரியே நான் வந்து 2-3 வந்து போடுறதையும் காட்டியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து அரிசி மாவில் வந்து நீங்கள் மேல் மாவு ரெடி பண்ணலாம். ராகி மாவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பு இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கும். ஸோ இது வந்து நான் ரொம்ப நல்லா தின்னாக தேய்ச்சிருக்கேன். மேலே கொஞ்சம் நெய் விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி. இது வேகிறதுக்கு 3 நிமிஷம் தான் தேவைப்படும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மீடியமாக ஒன்று தேய்ச்சிருக்கேன், அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா உப்பி வந்துடும் மீடியம் டு ஹையில் வைக்கும்போது. அதே சமயம் ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாலும் அது வந்து ரொம்ப ட்ரை ஆகி ஹார்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபில்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறமா பாதாம், முந்திரி. கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸில் வந்து இது பண்ணுவாங்க. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஃபில்லிங் அப்படின்னா சுகர், அதுக்கப்புறம் தேங்காய், ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் வந்து போட்டு பண்ணிங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே சமயம் இதில் நம்ம ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு வந்து அந்த திகட்டுற ஃபீலிங் இருக்காது. ஸோ குழந்தைகளுக்கு சாக்லேட் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை கொடுக்கலாம். இன்கேஸ் குழந்தைகளுக்கு சாக்லேட் தான் பிடிக்கும்னா தேங்காவோடு சேர்த்து கொக்கோ பவுடரில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது நிலக்கடலையை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ்.
இது தீபாவளி மாதிரி பண்டிகைகளுக்கும் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு உளுந்த மாவோ பொட்டுக்கடலை மாவோ நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி அரிசியை நம்ம ஊற வச்சு மில்லில் கொடுத்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எளிமையாக நம்ம பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அரைக்க பொட்டுக்கடலை நிலக்கடலை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு 3 நிமிஷம். இது வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது வறுத்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தோலெல்லாம் எடுத்துடணும். இந்த தோல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த முறுக்கோட கலர் மாறும். ஸோ நீங்கள் தோலோடு போடுறதுனால ஓகே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையானது ஓமம் போடுறோம். இது பிடிக்கலைன்னா ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு பொடி, அப்படி இல்லைன்னா மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எள், நீங்கள் எந்த எள் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கருப்பு வெள்ளை, இல்லைனா ஸ்கிப் பண்ணுறதுனால ஓகே. இப்போ நம்ம தோல் எடுத்துட்டோம். இதை முதல்ல மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு பியூரியாக அரைச்சிக்கணும். நல்லா ஃபைனாக இருக்கணும். இதில் கட்டியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. 2 கப் அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அவ்வளோதான். இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கணும். இதுக்கு கட்டி இருந்ததுன்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த முறுக்கு நம்ம போடும்போது எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இதுக்கு அரிசி மாவு பிடிக்காது, அரிசி மாவு சாப்பிடாதவங்க திணை, கம்பு, ராகி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதே மெத்தட் தான். அந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கடலை மாவு பைண்டிங்காக தான். இதுக்கு தேவையான உப்பு, கல்லுப்புனா நீங்கள் கரைச்சி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை கூட நீங்கள் கரைச்சி போட்டுக்கலாம். மிளகுத்தூள், அதுக்கப்புறமா ஓமம், எள், அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமானது பட்டர். கிறிஸ்பினஸையும் கொடுக்கும், அதே சமயம் ரொம்ப கடினமான தன்மையை இதை எடுத்துரும். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டர் பிடிக்கலன்னா நெய் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். சூடான எண்ணெய் கூட நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஊற்றிடலாம். இப்போது அந்த வேர்க்கடலையோட அரைச்ச விழுதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். முதல்ல இதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நீங்கள் அதுக்கப்புறமா நல்ல டோ மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து உடனே எடுத்தோன்னே எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஊற்ற வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அளவு தெரியும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்க முடியாத சமயத்தில் நீங்கள் எந்த தண்ணி வேணாலும் ஊற்றலாம். ஹாட் வாட்டராக இருக்கட்டும், வார்ம் வாட்டர், இல்லை நார்மல் வாட்டர், எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். டோ ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஹார்டாக இருந்தீங்கன்னா முறுக்கு வந்து ஷேப் வந்து பிழிய வராது. ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா எண்ணெய் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், இந்த டோ ரெடி பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. இம்மீடியட்டாக முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் லம்ஸ் இருக்குது. இந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். வரமாவு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த டோ வந்து நம்ம இங்கே பிடிச்சதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க, இல்லைனா மேலே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இது செமி சாஃப்ட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு நம்ம வந்து முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். முள் முறுக்கு, பக்கோடா நல்லா வரும், ரிப்பன் பக்கோடா, அதுக்கப்புறம் தேன் குழல் ஷேப் நல்லா வரும். இப்போது நம்ம முறுக்கு குழல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மட்டும் ஆயில் ஊற்றலாம், ஒரே 1 டீஸ்பூன். இது எதுக்காகனா மாவு உள்ளே போடும்போது ஒட்டாமல் வரும், அவ்வளோதான். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை போட்டுட்டு டைரெக்டாகவும் ஆயிலில் பிழிஞ்சு விடலாம், இல்லைன்னா நம்ம ஒரு பிளேட் மேலே பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஆயிலில் போடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே எடுத்து போக ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நம்ம தோசை கரண்டியோ ஃப்ரை பண்ணுற கரண்டியோ இருந்ததுன்னா அது மேலே பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே எடுத்தும் கூட போடலாம். லார்ஜ் லெவலில் பண்ணும்போது காட்டன் கிளாத்தில் நீங்கள் பிழிஞ்சு விட்டுடலாம், இல்லைனா ஏதாவது நான்ஸ்டிக் ஷீட் இருக்கும் அது மேலே கூட பிழிஞ்சு விடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மினி தேன் குழல் மாதிரி பிழிஞ்சிட்டு டைரெக்டாக அப்படியே போட்டு எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம். பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும்.
இந்த நிலக்கடலை போட்டிருக்கிறதுனால மொறுமொறுப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டோ பேக்கிங் ஷீட்டோ இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஒரு 10-20 முறுக்கு பிழிஞ்சு வச்சுட்டு நம்ம பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா அப்படி கூட பண்ணலாம். இந்த காகிதத்தை லைட்டாக எடுத்திங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை அப்படின்னா தோசை கரண்டி இருந்துன்னா அதில் வந்து நீங்கள் எடுத்திங்கனாலும் இது ஈஸியாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான மெத்தடுன்னு சொல்லுவேன். டைரெக்டாக அப்படியே பிழிஞ்சு விட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். ஆயிலோட சூடு பார்க்கணும். நீங்கள் ஏதாவது போடும்போது உடனே அது வந்து மேலே எலும்பி வரணும். அப்போ தான் கரெக்டான ஹீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தாவே போதும். நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். ஆயில் அப்படிங்கிறது சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த முறுக்கில் இருந்து அந்த ஆயிலோட சத்தம் அடங்கும் போது நம்ம எடுத்துடலாம். ஸோ மீடியம் டு ஹை வந்து கரெக்டாக இருக்கும். போடும்போது ஹையில் இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் கொண்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேமில் வந்து வைக்க வேணாம். லோ ஃப்ளேமில் வைக்கும்போது எண்ணெயில் பிரிய ஆரம்பிக்கும், இல்லைன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த முறுக்கு டபுள் ஃப்ரையும் பண்ணலாம். பாதி வேக்கட்டோடு எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுருந்ததுக்கப்புறமா ரெண்டாவது பேட்சை போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது டபுள் ஃப்ரையெல்லாம் தேவையில்லை. டைரெக்டாகவே நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆயிலோட சத்தம் முதல்ல நம்ம போட்டதுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விட வேணாம். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு இதுதான் நமக்கு தெரியும், ஆயில் சத்தம் அடங்கிறது தான். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.in வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதில் கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது. ஸோ உங்களால் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்.